அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே தமிழ்நாடு மாநில செயல் தலைவர் வாத்தியார் சி. அம்பேத்கர் ஆவேன். என்னை தமிழ்நாடு செயல் தலைவராக நியமனம் செய்த கல்வித் தந்தை நெல்லை பெரியார் ஐயா சூசையார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தமிழ்நாடு செயல் தலைவராக நியமனம் செய்திட பரிந்துரை செய்த மத்திய அமைச்சர் சமூக நீதி அதிகாரமளித்தல் துறையின் இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று கல்வித் தந்தை நெல்லை பெரியார் ஃபாதர் சூசையார் அவர்களின் உத்தரவின்படி சேலம் மாவட்டத்தில் இன்று முதல் புதிய மாவட்ட நிர்வாகம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் சேலம் மாவட்ட தலைவராக திரு அதியன் என்கிற ஆர் பெரியசாமி அவர்களை நியமனம் செய்துள்ளோம். அதேபோல சேலம் மாவட்ட பொதுச் செயலாளராக காடையாம்பட்டி இடங்கணசாலை பகுதியில் வசிக்கும் ஐயா பழனி அவர்களை பொதுச் செயலாளராக நியமனம் செய்துள்ளோம். அதேபோல சேலம் மாவட்ட துணைத் தலைவராக சன்னியாசுகுண்டு பகுதியில் வசிக்கும் ஐயா வாடி பெரியசாமி அவர்களை மாவட்ட துணைத் தலைவராக நியமனம் செய்துள்ளோம். மாவட்ட செயலாளராக திரு நாராயண நகர் பகுதியில் வசிக்கும் திரு முகமது ரஃபீக் அவர்களை நியமனம் செய்துள்ளோம். இந்த நிர்வாகிகள் மேற்கொண்டு இவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை இந்த பதவி பொறுப்பு உண்டு. இவர்களுக்கு உண்டான பணிகள் செய்வார்கள். மேலும் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அண்ணல் அம்பேத்கரின் கனவையும் நமது தேசிய தலைவர் ராம்தாஸ் அத்வாலே அவர்களின் கனவையும் நெல்லை பெரியார் கல்வித் தந்தை சூசையார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிறப்பான பணிகளை மேற்கொண்டு உரிய பணிகளை செய்து கட்சி பணிகளை வளர்த்தெடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் நாங்கள் தேர்தலில் போட்டியிட உள்ளோம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.